என்னோட ஹஸ்பண்ட் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நைட்டு தான் வந்தாங்க. வந்ததும் சர்வின்னு ஒரு சின்ன சவுண்டு தான் கொடுத்தாங்க. அப்போ தான் தூங்குனா. 5 மினிட்ஸ் இருக்கும். உடனே எந்திரிச்சு ஓடி வந்துட்டான். அப்பா வாங்கிட்டு வந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவங்க அப்பா என் வாப்பான்னு சொல்லி 1 மணிக்கு மேலே உட்காந்து விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நிறைய வாங்கல, கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் தான் சொல்லியிருந்தேன் கொஞ்சமாக போதும், நிறைய வாங்கிட்டு வந்துடாதீங்கன்னு. கொஞ்சமாக ஜிப்ஸும் நெய்பர்ஸ் வீட்டுக்கும் கொடுக்கறதுக்காக சேர்த்து பஞ்சாமிர்தமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. குழந்தை அவனுக்கு வாங்கிட்டு வந்த டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கான். எனக்கு வாங்கிட்டு வந்தது இந்த பஞ்சாமிர்தம் தான். நானும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாச்சு. மார்னிங் லேட்டாக தான் எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டோம். வெஜ் ரைஸும் மீல் மேக்கர் கேப்சிகம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு, அதனால ஷர்வி குட்டி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்காக தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லா க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு தயிர் சாதம். நான் நல்லாவே சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருந்த கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே தெப்பக்குளம் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி போகிறது கோயிலுக்கும் தெப்பக்குளத்துக்கும் தான். தெப்பக்குளம் போனாலே எனக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வாங்கி சாப்பிட்டுட்டே ஜாலியாக சுற்றிட்டு வருவோம். நாங்களும் நெய்பர்ஸ் ஃபேமிலியுமா சேர்ந்து கிளம்பிட்டோம். ஷேராட்டோவில் தான் போனோம். ஷர்வி குட்டி உட்காந்துருக்க அழகை பாருங்க. ஷர்வி குட்டிகிட்டே எங்கம்மா போகிறோன்னு கேட்டால் தெப்பக்குளம் போகிறாங்களாம், போட்டு போவாங்களாம், குக்கு போவாங்களாம், கதை சொல்லிகிட்டே வரான். தெப்பக்குளம்னு பேச்செடுத்தா போதும் எப்போவுமே ஷர்வி அம்மா போட்டுன்றுவான். ஃபஸ்ட்டு போட்டு போகணும், அதுக்கப்புறம் குக்கு விளாடணும். இதான் எப்பவும் கதையாக இருக்கும். யாரெல்லாம் தெப்பக்குளம் போயிருக்கீங்க, உங்களுக்கு தெப்பக்குளம் போகிறது பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.